டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை மட்டும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணுறேன். எனக்கு ஃப்ரைடே ஈவினிங் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால நான் வந்து தேர்ஸ்டேவே ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன். தேர்ஸ்டேனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் தான் இப்போ உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒவ்வொரு சார்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு பாட்டமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்கையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 2 வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இந்த 2 வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டிசிஎஸையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி லேப்பையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு 3வது ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோ தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நான் நிறைய டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். பார்த்துக்க கைமாற நான் எதிர்பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஹைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கும். ஸோ அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். சிமிலர்லி லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் சரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணும். நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் சம்டைம்ஸ் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கும். பட் இருந்தாலும் அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸை ப்ரொமோட் பண்ணணும். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றி நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அது நிறைய பேருக்கு தெரிய வரும். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 100 லைக்ஸ் தாண்டுச்சு அப்படின்னா மட்டும்தான், நான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கல, ஒரு 100 லைக் தான் எதிர்பார்க்குறேன். அதை தாண்டுச்சு அப்படின்னா அடுத்த வீடியோ நான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த ஒரு ஸ்டாக்கை நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ஸ்டாக்கும் 2 டிஃப்ரெண்ட் செக்டர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் ஃபஸ்ட் வீடியோ பார்த்தோம். 2வது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியில் பார்த்தோம். 3வது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹோட்டல் ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் அப்படின்னு நான் ஐடியா பண்ணியிருந்தேன். இது எடுக்கிறதுக்கான காரணம் என்ன, ப்ளஸ் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதில் இந்த ஸ்டாக் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் பேக் தான் நம்மளுக்கு வந்து டிமர்ஜர் பண்ணாங்க. ஸோ எல்லாமே ப்ரொமோட்டர் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கம்பெனியை பற்றி எல்லாருக்குமே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுவும் நான் புதுசாக சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய அந்த நான் சூஸ் பண்ணதுக்கான ரீசனை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். என்னுடைய இன்னொரு சேனல் இருக்குது, டிசிடி டெக்னிக்கல் அனலைசர். அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை நான் மெம்பர்ஷிப்பில் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அபவ் ஒரு 220 ரூபீஸ் அந்த ரேஞ்சு கிட்ட இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு டிமர்ஜ் ஆகும்போது என்ன லோ ஹிட் பண்ணுச்சோ அந்த லோ கிட்ட வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி இதில் நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வாட்ச் பண்ணி பார்க்கலாம். என்னுடைய மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டாக்கை நான் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் 2 சப்போர்ட்ஸை மென்ஷன் பண்ணேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக்கல் நம்பர், அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த மேஜிக்கல் நம்பர் வந்து ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலில் நான் ஒரு லைன் போட்டு வச்சுருப்பேன் என்னுடைய சார்ட்டில். அந்த க்ரீன் கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் டிமர்ஜர் ஆன லோயஸ்ட் ப்ரைஸ் தான் நான் க்ரீன் கலரில் போட்டிருந்தேன். அந்த க்ரீன் கலர் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரீச் ஆயிருச்சு. மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஃபால் வரும்போது இந்த வார் நியூஸ்னால ரீச் ஆக கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் 220 இருக்கும்போது டபுள் டாப் ஃபார்ம் பண்ணுச்சு. அந்த டைமில் தான் நான் வீடியோ கொடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். வந்துருச்சு. இப்போ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இன்னொரு சேனலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணும்போது ஓகே இந்த வீடியோவை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். இப்போ இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 34,000 கோடி கிட்ட இருக்குது. ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய கம்பெனி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3rd லார்ஜஸ்ட் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனியாக இந்த கம்பெனி இருக்குது. 3rd லெவலில் நம்மளுக்கு இருக்குது. அண்ட் இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 166. ஸோ இது வந்து நம்மளுக்கு இருக்கிற என்னுடைய 52 வீக் லோ வந்து பார்த்தீங்கன்னா 161. கிட்டத்தட்ட அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நம்மளுக்கு நியர்லி ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு 52 வீக் லோன்னு சொல்லலாம். இதனுடைய ஆல் டைம் லோவுமே இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கிட்ட இருக்குது. ஸ்டாக் பிஇ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, 42.4. பட் இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னென்ன மாதிரி பிஇ லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அது கூட கம்பேர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுக்கணும். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி பிஇ 29.1 இருக்குது. அதோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சடன் நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்கை நான் சூஸ் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் இந்த புக் வேல்யூ. அண்ட் புக் வேல்யூ 53 இருக்குது. புக் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது கரண்ட் ப்ரைஸ் 3.14 டைம்ஸ் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லிஜிபிள் டெப்ட் தான். ஏன்னா 34,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு வெறும் 80 கோடி தான் டெப்ட். அண்ட் இவங்களுடைய ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய டெப்ட் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.01. இந்த 2 தான் நான் இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம். பட் ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெவலில் கூட இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் ஃபேஸ் வேல்யூ 1. அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நீங்கள் ஐடிசி ஷேரை 1 இயர்க்கு முன்னாடி வச்சு உங்களுக்கு இந்த ஐடிசி ஹோட்டல் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் காமிச்சிட்டு இருந்திருக்கும். இப்போ அது சேஞ்ச் ஆயிடுச்சான்னு தெரியல. ஏன்னா இந்த ஸ்டாக்கை நான் சொன்ன அந்த ப்ரைஸ், அதாவது அந்த ஹையில் இருக்கும்போது நான் ப்ராஃபிட் புக் பண்ணிடுறேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக ஐடிசி
இதுலேருந்து இது டிமர்ஜ் ஆகி வரும்போது எனக்கும் ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடச்சிது. அண்ட் ஆல்சோ அந்த ஹோட்டல்ஸ் கிடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ப்ரைஸில் இருந்துச்சோ அந்த ப்ரைஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பை பண்ணி வச்சிருந்தேன். நான் அந்த மென்ஷன் பண்ண மாதிரி 220 கிராஸ் பண்ணும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். இப்போ நான் எதிர்பார்த்த லெவலுக்கு இது திரும்ப வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நான் திரும்ப என்ட்ரி ஆகிறதுக்கு தயாராக தான் இருக்கேன். பட் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கையில் கேஷ் இல்லை. ஸோ அதனால் வந்து என்னால் இப்போதைக்கு இது வாங்க முடியாது. அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லிடுறேன். அடுத்தது என்னோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 3.64. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிராஸ்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம இந்த பிஸ்னஸ் தான் பார்க்கணும். என்றைக்குமே நம்ம ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் இருக்குமா, அந்த கம்பெனி லைஃப் லாங் ரன் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். என்ன மாதிரி கம்பெனிஸ் பயமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கோல் பேஸ் பண்ணி ரன் ஆகக்கூடிய கம்பெனிஸை பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அந்த கோல் வந்து ஃபியூச்சரில் இல்லாமல் போயிடும், அப்போ அந்த கம்பெனியை காணாமல் போயிடும் ஒரு பயம் இருக்கும். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிஸ்னஸ்ல இருப்பாங்க, அதை நம்ம வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டோம். சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ரூட் ஆயில் பேஸ் பண்ணி ரன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயப்படுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் பேஸ்டு கம்பெனிஸ் எல்லாம் நம்ம தாராளமாக துணிஞ்சு போய் என்ன ப்ரைஸ்னாலும் வாங்குவோம். அப்போ என்ன அந்த இடத்துல நம்மளுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த கம்பெனி ஃபியூச்சரில் இருக்குமான்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் மீனிங். இப்போ சோலார் கம்பெனிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபியூச்சரில் இருக்கும், எனர்ஜி தேவைப்படும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பிஸ்னஸ் அதிகமாகிட்டு தான் போகும் அப்படிங்கிற தாட்டில் அது என்ன பிஇ இருந்தாலும் வாங்குவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பேஸ் பண்ணி ரன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு தான் இருக்கும், க்ரூட் ஆயிலே காணாமல் போயிடும் அப்படிங்கிற தாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது லோயஸ்ட் பிஇல இருந்தாலும் வாங்குறதுக்கு பயப்படுவோம். பட் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை காலகட்டங்கள் ஆனாலும் சரி இது இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதுதான் முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்டாக நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் டிக் மார்க் அந்த ஹெட்டிங்கை பேஸ் பண்ணி கொடுத்துக்க போகிறேன். தென் இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு நியராக என்னுடைய ஷேர் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. EV to EBITDA 21.3 இருக்கு. அண்ட் ஏர்னிங்ஸ் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 3.64. அண்ட் சேல்ஸ் க்ரோத் பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். 60% சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 50%. அப்போ இதே ப்ராஃபிட் க்ரோத்தை மெயின்டைன் பண்ணிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிஇலாம் வந்து கொஞ்ச நாட்களே காணாமல் போயிடும். பட் அப்படி உங்களுக்கு பிஇ ரெடியூஸ் ஆகணும்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஆகவே ஆகாது. இதே பிஇல மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், இல்லைன்னா இதை விட அதிகமான பிஇல கூட போகும். ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஇ வேல்யூவை டிராஸ்டிக்கலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்குது. ஷேர்ஸ் பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு அது பிளட்ஜ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது உங்களுடைய டெக்னிக்கல்ஸ் நம்ம பார்க்கும்போது நான் இந்த இடத்துல இருக்கும்போது எக்ஸாக்டாக இந்த ப்ரைஸில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது என்னுடைய இன்னொரு சேனலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணியிருந்தேன். அதில் நெக் பாயிண்டாக இந்த லெவலில் தான் நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஆகஸ்ட் 2025 பாட்டம் தான் சொல்லியிருந்தேன். அது பிரேக் ஆச்சு அப்படின்னா இது லிஸ்ட் ஆன டைம்ல என்ன பிரைஸுக்கு வந்துச்சோ அந்த பிரைஸுக்கு வரும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த பிரைஸுக்கு வர கிடையாது, ஒரு 2-3 ருபீஸ் டிஃபரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரத்துக்கான லோ வந்திருக்கு. அது 2-3 ருபீஸ்ல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆன டைம்ல ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் லெவலில் இருந்துச்சு. பட் சடனாக வந்து பாருங்க இங்கே ஒரு மிகப்பெரிய ஜம்ப். அதாவது எந்த அளவுக்கு பிஇ போச்சுன்னா 76 வரைக்கும் பிஇ போச்சு. பட் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு அது 47 மாறுச்சு. 76 எப்படி 47 மாறுச்சு? ஒரே ஒரு காரணம் தான், நம்மளுக்கு பிஇ அப்படிங்கிறது ஜஸ்ட் பிளைண்டாக பார்க்கக்கூடாது. பிஇ வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு அவங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனால் போதும். இங்கே ப்ராஃபிட் க்ரோத் 50% இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிஇ வேல்யூல டிராஸ்டிக்கல் ரிடக்ஷன்ஸ் வரும். அப்படி இதே 50 கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இனியும் அது கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிஇ வேல்யூ இனியும் டிராஸ்டிக்கலாக ரெடியூஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் அப்படி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா பிஇ வேல்யூஸ் டிராஸ்டிக்கலாக டிக்ரீஸ் ஆகிற அந்த டைம்ல ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த பிஇ வேல்யூ அப்படியே மெயின்டைன் ஆயிரும். ஸோ இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்தது ஸ்டாக் ட்ரேடிங் 3.14 டைம்ஸ் ஆஃப் தி புக் வேல்யூ அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு விஷயம் தான். பட் இந்த கான்செப்ட் நான் பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது பியர் கம்பேரிசனில் பார்த்தா தெரியும். இந்த ஸ்டாக்கை நான் சூஸ் பண்ணதுக்கான காரணமும் அதே தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டாக், நம்ம ஹோட்டல் பிசினஸ்ல இருக்கக்கூடிய டாப் லெவல் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்க்கும்போது புக் வேல்யூ பேஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இந்தியன் ஹோட்டல்ஸே புக் வேல்யூவோட 7.75 டைம்ஸ் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா புக் வேல்யூங்கிறத நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஷேர் வந்து நம்மளுக்கு ஒருவேளை இந்த கம்பெனியே காணாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ஷேரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்பெனி திவாலானாலும் கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு ஒரு ஷேருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் புக் வேல்யூ. இந்த புக் வேல்யூ மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் புக் வேல்யூ பார்த்துக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் நினைக்கிறேன். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இந்த இருக்கக்கூடிய எல்லா ஷேர்ஸையும் கம்பேர் பண்ணும்போது புக் வேல்யூக்கு ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் புக் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி ஸ்டாக்காக இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் டெப்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. அண்ட் நல்ல ஒரு ஃபாலில், அதுவும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா 38-40% ஆஃப் ஃபாலில் நம்மளுக்கு இந்த ஷேர் இப்போதைக்கு கிடைக்குது. ஏன் அந்த ஃபாலை பார்க்கணும் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். இன்னொரு ஷேரும் இருக்குது. இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 2.35 டைம்ஸ் தான் புக் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஐடிசி ஹோட்டலோட இது பெட்டராக இருக்குது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
இதனுடைய பிரைஸ் ஆக்ஷன்ஸ் பார்க்கும்பொழுது இது ஒரு பெரிய ஃபால்ல வந்த மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகல. பட் நல்ல ஒரு கன்சல்டேஷன் தான் இந்த ஒரு ஷேரும் இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஃபால்ல வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஷேரை நான் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த பிரைஸ் ஆக்ஷன்ல இவ்வளவு பெரிய ஃபால் வந்துருச்சு அப்படின்னா திரும்ப அந்த பிரைஸ் ஆக்ஷனுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப 38-40% ஃபாலா இருக்கு அப்படின்னா திரும்ப அந்த இடத்த ரீச் பண்ணும்போது அது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதோட அதிகமான ரிட்டர்னை கொடுக்கும். ஏன்னா இது வந்து ஸ்டாக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 250 rupees 150 rupees வருதுன்னு வச்சுக்கோங்க. 250 150 வருது அப்படின்னா அது எவ்வளவு அதுல ஃபால் ஆயிருக்கும் நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்க்கும்போது அது 40% ஆஃப் ஃபால். இதே 150 அதே 250 போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது வந்து பாத்தீங்கன்னா 66% ஆஃப் ரைஸ். அப்ப 50% ஃபால் ஆச்சுன்னா நம்மளுக்கு 66% ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் என்னைக்குமே நல்ல ஒரு ஃபால் ஆன ஸ்டாக்கை சூஸ் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ இதுல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்னு வச்சு பார்க்கும்போது இங்க அந்த நெட் ப்ராஃபிட் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் லெவல்ல இருக்கிறத வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கூட தான் கம்பேர் பண்ணுவாங்க அந்த ப்ராஃபிட் growth அப்படிங்கிற கான்செப்ட்ல. அதுல பாருங்க 87 crores 77 crores அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஐடிசி ஷேர் கூட வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் ஆகி தான் இருந்துச்சு. சடனா அதை டீலிஸ்ட் பண்ணதுக்கு தட் மீன்ஸ் டிமெர்ஜர் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதுல ஃபோக்கஸ் நிறைய இருக்கும். ஏன்னா அந்த கம்பெனியினுடைய ஷேர்ஸ் இதுல இருந்தாலும் கூட இதுக்குன்னு செப்பரேட்டான ஃபோக்கஸ் பண்றதுக்கான ஆட்கள் நிறைய பேர் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. இது ஒரு தனி என்டிட்டியா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனதுனால இதை நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஃபோக்கஸ் பண்றதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் 2024 மார்ச் 2025 நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பெரிய ஒரு growth இந்த இடத்துல கிடைக்கும் போது தான் அந்த டிமர்ஜர் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஏன்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் ஷேர் பிரைஸ் எங்க இருந்துச்சு அப்படிங்கறத பாருங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரியட் நம்மளுக்கு ஒரு மே 2025. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கேப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா டிமர்ஜர் பண்ணாங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. பட் சடனா வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கறோம் அப்படின்னா அதுக்கு சம்டைம்ஸ் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிமர்ஜர் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது மேனேஜ் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும். ஏதாவது ஒரு சில லாசஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து புக் பண்ற மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நடந்திருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபண்டமெண்டலா ரொம்ப இன்டெப்தா போக வேண்டாம். பட் நம்மளுக்கு ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர்ல ஒரு நல்ல ஒரு growth இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயர் ஆன் இயர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதை தான் மென்ஷன் பண்றாங்க. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% வந்து அவங்களுடைய growth அப்படிங்கிறது வந்ததுனால இது நம்மளுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதே 50% கண்டினியூ கம்பல்சரி ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. பட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயத்தை நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய அந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாத்துலயும் நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். டெய்லி வந்து நம்ம போன கையில் எடுத்துட்டோம்னா நமக்கு விரல் ஆட்டோமேட்டிக்கா ஒரு வீடியோவை தள்ளிக்கிட்டே இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேமராவை தூக்கிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த இடத்துக்கு சுத்தி போறேன், இங்க பாருங்க ஃபால்ஸ் இருக்கு, இங்க பாருங்க ஒரு ரோட்டு கடையில ஒரு கடை இருக்கு, ரோட்டு சைடில் இந்த மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் டெம்ட் ஆகும், இந்த மாதிரி நம்ம ஊர் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற டெம்ட் வந்து இப்போ நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த விளாகுங்கிற பேரில் கண்ணாபின்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்போ அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாமல் வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கணும், சேவிங்ஸ்லாம் தேவையில்லை, இந்த சேவிங்ஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போறீங்க, வாழ்க்கை ரொம்ப சிறுசு, இந்த மாதிரி நிறைய டைலாக்ஸை போட்டு நம்மளுடைய மைண்டை அப்படியே மாற்றி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஊர் சுத்த வச்சிருவாங்க. இது இப்போ ரீசெண்டாக நிறைய பேருக்கு நடந்துகிட்டே இருக்கு, நீங்களும் கூட ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாயிட்டே இருக்க போது. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ரீசெண்டா இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டூரிசம்ல ரொம்ப அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன்னா டூரிசம் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரி கூட பார்த்திருந்தோம் அப்படின்னா டூரிசம் அந்த கொரோனாக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரா வராததுனாலதான் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் சுச்சுவேஷனுக்குள்ளேயே போச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிஸும் டூரிசமா மேஜரா ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்போ கூட நம்மளுடைய கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாச்சுஸ் வந்து ஓப்பன் பண்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 250 மீட்டர் 300 மீட்டர் அந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டூரிசம் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மேஜரான கான்செப்ட் தான். அப்போ டூரிசம் ஆட்டோமேட்டிக்கா ப்ரொமோட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். அட் த சேம் டைம் இவங்களுக்கு வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு அண்ட் இந்தியாஸ் 3rd largest கம்பெனி அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்றோம் இந்த செக்டார்ல. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இவங்க நிறைய பிரான்ச்சைஸி இப்போ ரன் பண்ற பிளான்ல இருக்காங்க. இவங்களுடைய ரூம் கெப்பாசிட்டியை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றதுல எல்லா கம்பெனிஸும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய growthக்காக பயங்கரமா வந்து இன்வால்வ்மெண்ட் பண்றாங்க. அட் த சேம் டைம் அதுக்கு ஈக்குவலா இப்போ நம்மளுக்கு டிமர்ஜர் பண்ணி இதை வந்து செப்பரேட்டான ஒரு என்டிட்டியா கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் இதை நல்ல ஒரு growth ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையவே இருக்கு. ஆனால் அடுத்தது இங்க வந்து பாருங்க ரிசர்வ்ஸ், ஸோ மிகப்பெரிய அளவில் ரிசர்வ்ஸ் இருக்கு. இதுல வந்து நம்ம ஒரு லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு டெக்னிக்கல் ஃபார்மேஷன்ல தான் அங்கேயே இருக்கு. நான் என்னுடைய இன்னொரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோஸ்லேயே நான் வந்து சொல்லியிருக்கேன், நல்ல ஒரு சப்போர்ட்டுக்கு நேராக வந்துருச்சு, சப்போர்ட்டே டச் பண்ணிச்சுன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். பட் அங்கே வந்து இருக்கக்கூடிய மேஜரான ப்ராப்ளம் அதை ஏன் நான் சூஸ் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டெப்ட் தான். ஒரு நல்ல ஹை டெப்ட் இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 1 இருக்கு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் ஈக்விட்டியே கிடையாது. அட் த சேம் டைம் ஹை ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க. அப்போ இவங்க தாராளமாக எந்த இடத்துல வேணும்னாலும் புது 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 ஹோட்டல் ஓப்பன் பண்ணலாம்.
இவங்க ஃப்ரான்ச்சைசியில் தான் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அண்ட் பாரோயிங்ஸ் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ இவ்வளவு ரிசர்வ்ஸ் இருக்கு, அப்போ ஏன் பாரோயிங்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து பாருங்க லீஸ் லைபிலிட்டிஸ் தான் பாரோயிங்ஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 73 crores வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய 80 crores அது லீஸ் லைபிலிட்டி தான். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்கு எடுத்திருப்பாங்க, ஒரு பில்டிங் ரெண்டலுக்கு எடுத்திருப்பாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ரெண்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதை தான் இந்த இடத்துல டெப்டாக காமிக்கிறாங்க. மற்றபடி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெப்டே கிடையாது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து பாருங்க CWIP. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே CWIP ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா கண்டினியூஸாக வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புது புது ஹோட்டல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கூட நீங்கள் வந்து இவங்களுடைய வெப்சைட்ஸ் எடுத்து பாருங்க, எத்தனை ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, எத்தனை ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, எத்தனை ரூம் ஆல்ட்ரேஷனில் இருக்குன்னு பாருங்க. அப்போ அதுக்கெல்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த CWIP தெரியும். இது நம்மளுக்கு எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ அது ஃபியூச்சரில் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிட்டர்னை தான் கொடுக்க போகுது. ஸோ அதனால இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் கேஷ் ஃப்ளோ வந்து பாருங்க பாசிட்டிவாக தான் இருக்குது, நெட் கேஷ் ஃப்ளோ. அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் எஃப்ஐனுடைய இது வந்து பெருசாக டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எஃப்ஐ அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உள்ளே போய் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டொபாக்கோ மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட 12% 6% கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்னென்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ப்ராப்ளமே என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய பழைய ப்ரொமோட்டர், தட் மீன்ஸ் நம்ம எப்படி சொல்லணும்னா பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி வந்து இவங்களுடைய ஷேர்ஸ் வந்து இவங்களுக்கு ஹோட்டல் பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்போ அவங்க ஷேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டு வெளியில போகணும்னு நினைப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹைல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இனியும் டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதை டேரெக்டாக ஓப்பன் மார்க்கெட்டில் தான் செல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக இந்த ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸை கை மாற்றி விடலாம், வேற ஏதாவது டிஎஸ் கூட அந்த ஷேர்ஸை கை மாற்றி விடலாம். இதெல்லாம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ எஃப்ஐ டிக்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டிஏ வந்து பாருங்க கண்டினியூஸா வந்து நல்ல ஒரு ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ரீசெண்டா கூட ஒரு ஸ்லைட்டா 1% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க இருக்கக்கூடிய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நியர்லி 39%. அது யாருன்னு பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஐடிசி தான். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிசினஸை விட்டுட்டு வெளியில போக மாட்டாங்க. அண்ட் பப்ளிக் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா பப்ளிக் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்வால்மெண்ட் கொடுக்கறது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா எஃப்ஐ கட்டுறது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் கையில தான் லாஸ்ட் குவார்டர்ல மிகப்பெரிய அளவுல ஷேர்ஸ் கை மாறி இருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்ல தான் செல் பண்ணிருக்காங்க. அப்போ ஓப்பன் மார்க்கெட்ல செல் பண்ணதுனால தான் இந்த ஃபால் வந்திருக்கு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாட்டமுக்கு வந்துருச்சு. இனியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க செல் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஒரு பாட்டம்ல கண்டிப்பா செல் பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளே ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய ஷேர் பிரைஸ் ஏற்றி விட்டுருவோம். அப்போ ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ஹை திரும்ப போகும்போது அகைன் அவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். பட் அப்படி பண்ணும்போது ஓப்பன் மார்க்கெட்ல பண்ணாங்க அப்படின்னா அகைன் நம்மளுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் அப்படி பண்ணாம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபண்ட் ஹவுசஸ் கிட்ட வந்து கை மாற்றி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளுக்கு அந்த ஃபாலே வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு நல்ல ஷேரை நம்ம ஒரு பாட்டம்ல ஒரு லாங் டேர்முக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு லாங் டேர்முக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். ஷார்ட் டேர்முக்கு மேபி ஸ்விங்குக்கு நல்ல ஒரு பாட்டம்ல தான் இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் வியூ மட்டும் தான். இதை வேஸ்ட் பண்ணி யாரும் ட்ரேடர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அது ஆல்சோ வந்து இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த ஹைப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி வீடியோ ஹைப் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது நிறைய ரீச் ஆகும். இந்த மாதிரி நிறைய ரீச் ஆச்சு அப்படின்னா நான் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாட்டம்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் நான் மேஜராக சூஸ் பண்ணுவேன். அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் கொடுக்குறேன். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்குக்காக தான் இந்த ரிட்டர்ன் எதிர்பார்க்குறேன். நீங்கள் ஜஸ்ட் அந்த லைக்குங்கிற பட்டனை டச் பண்ணுங்க. அட் த சேம் டைம் அந்த ஹைப்புங்கிற பட்டனை டச் பண்ணுங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா ஒரு 2 டச் மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. பட் நான் நிறைய ஒரு ஹோம்ஒர்க்லாம் பண்ணி தான் இந்த வீடியோஸ் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ டைம் பாருங்க, கிட்டத்தட்ட 18 மினிட்ஸ் போயிடுச்சு. 18 மினிட்ஸ் நான் பேசணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்காக தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு வியூ மட்டும் தான். அதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.